ஹலோ உறவுகளே, இன்னைக்கு எதை பற்றின வீடியோனா செம்பு தவளையை எப்படி பளிச்சுன்னு தேய்க்கலான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது 10 ரிவ்யூஸ். இதில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மலிவான விலையில் தரமான பொருளாக கொடுக்குறாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? தேவைன்றவங்க போய் பார்த்து என்ன உங்களுக்கு தேவையோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. தரமான பொருளாகவும் இருக்குது, அதே சமயம் மலிவான விலையிலும் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற பொருளை வச்சு இந்த பாத்திரத்தை எந்த மாதிரி பளிச்சுன்னு கழுவ போகிறோன்னு பார்ப்போம் வாங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ உறவுகளே, இன்றைக்கி என்னென்ன சின்னதாக ஒரு டிப்ஸ் வீட்டிலே நம்ம செம்பு பாத்திரம் தேய்க்கும் போது என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பதிவு தான் இன்றைக்கி. ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு புளியை எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சோண்டு கல் உப்போ இல்லை சால்ட்டோ எதனாலும் சேர்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்படியே வச்சு தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், நான் ஆல்ரெடி தேய்ச்சிட்டேன். இங்கெல்லாம் இங்கே அடிபாகம் தேய்க்கலை. பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு. ஓகேங்களா? சும்மா அப்படி போட்டதுமே பாருங்கள் இன்னும் அழகெல்லாம் போயிடுது. ஓகேங்களா? ஈஸியான டிப்ஸ். ஓகே, நான் பாத்திரத்தை கழுவிட்டு காமிக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா? பலான்னு இருக்கா பாருங்க. சொம்பும் கழுவிருக்கேன். ஓகே, ஈஸியான டிப்ஸ் தான். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செம்பு பாத்திரத்தை எப்படி பளிச்சுன்னு தேய்க்கலான்னு சொல்லியாச்சு. அதே போல் ஜென்ரியூஸ் அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.